ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு புக் கேட்குறாருன்னு வைங்க. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? யூ கேன் டேக் மை புக்னு சொல்லுவோம், இல்லைனா யூ மே டேக் மை புக்னு சொல்லுவோம். இப்போது எது சரி, கேன்கிறது யூஸ் பண்ணுறது சரியா, மேங்கிறது யூஸ் பண்ணுறது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். கேன் அண்ட் மே யூஸ்ட் ஃபார் பெர்மிஷன் இன் த ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர். செகண்ட் பர்சன்ங்கிறது யூ. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது அது டென்ஸ் என்ன டென்ஸ் வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வரும். எக்ஸாம்பிள், யூ மே பார்க் ஹியர் சீஃப்லி யூஸ்டு. அப்போது மேங்கிறது தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. யூ கேன் பார்க் ஹியர் கேன்கிறது யூஸ் பண்ணலாம். ஆனால் கேன் பி யூஸ்ட் அஸ் அன் இன்ஃபார்மல் ஆல்டர்னேட்டிவ் டு மே. ஆனால் கேன்கிறது யூஸ் பண்ணுறது அது இன்ஃபார்மல், கலோக்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அடுத்த வாக்கியத்தில், இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த ஐடியா ஆஃப் ஹேவிங் பெர்மிஷன். பார்க் பண்ணுறவருக்கு ஏற்கனவே பெர்மிஷன் இருக்குது, பார்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன்கிறது யூஸ் பண்ணலாம், யூ கேன் பார்க் ஹியர்னு சொல்லலாம். இப்போது நம்ம செகண்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது மே யூஸ் பண்ணுறதா, கேன் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்த்தோம். மேங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் தான் தேர்ட் பர்சனுங்கிறது ஹீ ஷி இட். அப்போ ஹீ ஷி இட் பயன்படுத்தும் போது, சப்ஜெக்டாக பயன்படுத்தும் போது மே யூஸ் பண்ணுறதா இல்லை கேன் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லும்போது இங்கேயும் மேலே சொன்னது போலயே மேங்கிறதா அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. வீடியோ பாருங்கள். தேர்ட் பர்சன், மே கேன் பி யூஸ்டு ஆஸ் இன் ஏ அபோவ் when the speaker is giving permission. மேலே சொன்னது போல் இங்கேயும் மேங்கிறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், he may take my car, I give him permission to take it. அடுத்தது பாருங்கள், பட் இட் இஸ் சீஃப்லி யூஸ்ட் இன் இம்பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சர்னிங் அத்தாரிட்டி. இப்போது சில விதிகளை பற்றி பொதுவாக சொல்லும்போது அதுக்கு அது இம்பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறோம், அதுக்கு மேங்கிறத பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் certain circumstances a police officer may ask the driver to take a breath test. சில சந்தர்ப்பங்களில் போலீஸ் ஆஃபீஸர் டிரைவர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு பிரீத் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது பொதுவான விதிகள் சொல்லும்போது இந்த மாதிரி மேங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், இன் இன்ஃபார்மல் இங்கிலீஷ் கேன், காண்ட் would be used. ஆனால் கலோக்கியல் இங்கிலீஷில் கேன்கிறது காண்ட்டுங்கிறதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், he can take the car. A police officer can ask a driver to take a breath test. அப்போது இது கேன்கிறது யூஸ் பண்ணால் அது இன்ஃபார்மல். ஓகே.